பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிற்கான திருவசனம் யாத்ராகமம் 34 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். என் சமூகத்தில் வந்து நில். கர்த்தர் சொல்றாரு, விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி எதை காட்டுகிறது? ஒவ்வொரு காலை நேரமும் நம்மை நாம் நம்முடைய அன்றைய தின வாழ்க்கைக்காக தேவ சமூகத்திலிருந்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்றைய வெற்றிக்காக, அன்றைய பலனுக்காக, அன்றைய சுகத்துக்காக, அன்றைய நன்மையான காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் காலை வேளையிலே, ஏன் விடியற் காலையிலேயே நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். விடியற் காலையில் எழுந்து கர்த்தரை பார்த்து, ஏசப்பா, இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியாது, என்னென்ன என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமோ எனக்கு தெரியாது, என்னுடைய வீட்டில் என்ன நடக்குமோ, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்ன நடக்குமோ, என் பிரயாணத்தில் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதப்பா. ஆனால் இந்த நாளை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். இந்த நாளை வாழ்வில் தந்த தேவன் என்று பாடுறோமே. இந்த நாளை வாழ்வில் தந்த தேவன் எப்பொழுதும் நம்மை காப்பார். இந்த நாளை வாழ்வில் அவர்தான் தந்தார். இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி. இந்த நாளில் நீங்கள் ஆயத்தமாகி உங்களை ஆயத்தப்படுத்திக்கிடுங்க. மோசே சீனாய் மலையில ஏறுகிறார். ஆண்டவர் சொல்றார், அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மலை உச்சியில காலையிலேயே ஏன் சமூகத்துல வந்து நில்லு மோசே. தேவ சமூகத்துல போய் நில்லுங்க. எலியா சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நீ நில். உடைய சிந்தை எல்லாம் என்னவா இருக்க வேண்டும்? நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்பேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்பேன், ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவரை போற்றுவேன், ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவரை உயர்த்துவேன், ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவரை ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவருக்கு நன்றி பலி செலுத்துவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சமூகத்தில் நிக்கிறவங்க வேற யார் முன்னாலையும் போய் அவமானப்பட்டு நிக்க மாட்டாங்க, வேற யார் முன்னாலையும் போய் அசிங்கப்பட்டு நிக்க மாட்டாங்க, வேற யாரு முன்னாலையும் போய் தலகுனிஞ்சு நிக்க மாட்டாங்க. அவர் சமூகத்தில் நிக்கிறவங்க எல்லாம் உலகத்துல தலை நிமிர்ந்து நிற்பார்கள். உங்களுக்கு சொல்றேன், அவர் சமூகத்துல நில்லுங்க. இந்த உலகத்துல நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அவர் சமூகத்துல போய் நில்லுங்க. இந்த உலகத்துல நீங்க ஒரு பெரிய வெற்றியாளனாய் நிற்பீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு சோதரிக்கிறேன். ஆம், அவர் சமூகத்துல நிற்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, கைகளை உயர்த்தி
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதிகாலையில் மாத்திரமல்ல, ராக்காலத்திலும் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரராய் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். அப்படி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் பலனடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு கிருபை கிடைக்கும். நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்றாட காரியங்களுக்காக காலையிலே நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை தாரும். ஆயத்தமாகிறது மாத்திரமல்ல, அதற்கு இணையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்க, எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்கிற இருதய ஏக்கமுடையவர்களாய், தேவ சமூகத்தில் போய் நிற்பேன் என்கிற தாகமுடையவர்களாய் எங்களை நீர் மாற்றி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன். உம்முடைய மக்களுக்கு உதவி செய்தருளும். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சமூகத்தில் நில்லுங்கள், அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென்.